கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சபையாய் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் முதலாவது அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்நாளிலே மேலும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை பேசவும் கேட்கவும் கிருபை செய்தபடியால் பிதாவாகிய தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் இந்த வேளையிலே கூட நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாடத்தின் தலைப்பு நாம பார்க்கும்போது பிலிப்பு சபையும் எப்பிப்பிரா தீத்துவும் என்ற தலைப்பின் கீழே நாம் சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இதுக்கு ஆதார வசனமாக நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். யார் சொல்றதுங்க? பவுல் பிலிப்பி சபைக்கு லெட்டர் எழுதும் போது என்ன பண்றாருன்னா இதை சொல்றாரு. நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு நிறைய கொடுத்து விட்டீங்க. அது யார் கொண்டு வந்தாங்க? எப்பாப்பிராத்தின் கையில ஈத்தின் கையில நான் வாங்கிட்டேன், நான் திருப்தியா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா பவுல் அங்க லெட்டர்ல பிலிப்பி சபைக்கு எழுதுறார். இன்னைக்கு இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பாடம் பார்க்க போறோம். சரி, எப்பாப்பிரா தீத்து யார், எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் மக்கதோனியாவில் இருக்கிற பிலிப்பு பட்டணத்தை சேர்ந்தவர். இவர் யாருன்னா ஒரு புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவர். இந்த எப்பாப்பிரோ தீத்து பிலிப்பு பட்டணத்துல பவுல் போய் அங்க ஊழியம் செய்யும் போது பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு அங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எப்பாப்பிரோ தீத்துன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சபை எப்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது நாம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 8 - 12 வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக. என்ன பண்றாரு பவுலுங்க? ஒரு தரிசனம் காண்கிறாரு. தரிசனம் கண்டதுனால என்ன பண்றாரு? மக்கதோனியாவுக்கு அங்க போகிறாரு. தொடர்ந்து வாசிச்சிருங்க அந்த வசனத்தை. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கேதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கேதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். போதும். அப்படி தங்கி இருக்கும் போதுதான் என்னாச்சுன்னா அங்க தேவனுடைய சத்தியங்கள் அங்க போச்சு. அப்படி கேட்டு உள்ள வந்தவர் தான் இந்த பிலிப்பு சபைக்குள்ள வந்தவர் தான் எப்பாப்பிரோ தீத்துன்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். இந்த பிலிப்பு சபையை குறித்து பவுல் அவர் சொல்ற நம்ம வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. லெட்டர் எழுதினது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த பிலிப்பு சபையை குறித்து எவ்வளவு ஒரு மேன்மையா அங்க எழுதுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க பவுல்? எனக்கு சந்தோஷமும் கிரீடம் ஆனவர்களேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அந்த பிலிப்பு சபை மேல பவுல் அங்க வாஞ்சியா இருந்திருக்காரு, எவ்வளவு ஒரு அன்பா இருந்திருக்காருன்னு பார்க்கும்போது இந்த வார்த்தையிலிருந்தே நம்மளுக்கு என்னப்படுதுன்னா தெரியுதுன்னு சொல்லி பார்க்குறோம். எந்த சபை மேலுமே இந்த அளவுக்கு பவுல் ஒரு அன்பா இருந்தது இல்லை. ஆனா அந்த பிலிப்பு சபை மேல மட்டும் இந்த அளவுக்கு அங்க அன்பா இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். மேலும் அவர் சொல்றதை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15 - 16 வசனங்கள். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கேதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது
கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று பவுல் இங்க என்ன சொல்றாருங்க? எனக்கு குறைச்சல் உண்டான போதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? எனக்கு கொடுத்து உதவி இருக்கிறீங்க சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? பிலிப்பி சபையை பத்தி நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? எனக்கு ஒரு சில உதவிகள் வந்து எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பவுல் வந்து இந்த பிலிப்பி சபையை குறிச்சு அங்க லெட்டர்ல எழுதுறாரு. சரி, எந்த சூழ்நிலையில அவங்க இந்த ஒரு காரியத்தை செஞ்சாங்க, இந்த கொடுத்து உதவுற காரியத்தை எந்த சூழ்நிலையில அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்கள் வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களாமாங்க? அவங்களோட நிலைமை என்ன? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும். தரித்திரம்னாவே எவ்வளவு ஒரு மோசமானதுன்னு நான் பாக்குறேன். கொடிய தரித்திரம்னா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்கும். ஒரு நல்ல வேலை இருந்திருக்காது, ஒரு நல்ல உடை இருந்திருக்காது, ஒரு நல்ல உணவு இருந்திருக்காது. எந்த அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்கன்னு சொன்னா பவுல் இந்த இடத்துல எப்படி பதிவு பண்ணிருக்காரு? கொடிய தரித்திரம் உடையவர்கள் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை இருக்குமோன்னு பாருங்க. இந்த சூழ்நிலையில இருந்துட்டு அவங்களுடைய மனம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. கீழே வாசிக்கலாம். 3ஆம் வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இப்போ என்ன சொல்றாருங்க? திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சினதா என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. அதுக்கு யாரு சாட்சி? பவுல் சொல்றாரு. அதுக்கு என்ன பண்றாரு? நான் கொடுத்ததுக்கு நானே இங்க சாட்சின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இந்த சூழ்நிலை இருந்துட்டு கூட என்ன பண்றாங்க? நாங்க கொடுக்கறது நீங்க பவுல் என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா ஏன்னா கொடிய தரித்திரம் உடைய பிலிப்பி சபை, ரொம்ப எந்த வசதியும் கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது, ரொம்ப தரித்திரம், அவங்களுக்கே சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அந்த சூழ்நிலையில அவங்க கொடுக்கறது என்ன பண்ணிக்கிறாங்க? எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க ஏத்துக்குன்னு சொல்லிட்டு பவுல வந்து என்ன பண்ணிருக்காங்க? செஞ்சு கேட்டு கொடுத்துருக்காங்க. வாசிங்க அடுத்த வசனம். 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். இப்ப பவுல் பாருங்க, அந்த சமயத்துல கைது செய்யப்பட்டு ரோம் சிறையில, வீட்டு சிறையில வந்து அங்க அடைக்கப்பட்டிருக்காரு. இதை வந்து யாரு கேள்விப்படுறாங்கன்னா, பிலிப்பி சபை வந்து பவுலுக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் அங்க வந்து ரோம்ல வீட்டு சிறையில வச்சுட்டாங்க, அவர்னால எங்கேயும் வெளியில போக முடியாது, எந்த ஒரு இதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பிலிப்பி சபைக்கு அங்கிருந்து தகவல் வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்க? இவங்கனால முடியாதுதான், கொடிய தரித்திரம் உடையவர்கள் தான், இருந்தாலும் கூட அவங்கனால என்ன முடியுமோ அது என்ன பண்றாங்கன்னா, எல்லா சபையும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பணம் பொருள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண வேணும்? அது வந்து பவுலுக்கு போய் அங்க சேர வேணும், கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆளை வந்து ரெடி பண்றாங்க சபையில. யாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பாப்பிரோ தீத்து வந்து இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி பண்றாங்க. நீங்க கொண்டு போய் என்ன பண்ணுங்க, பவுலுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க சொல்லும் போது, நாம இவரை குறிச்சு பார்க்கும்போது இவர் சபையில ஒரு மூப்பரா இருந்தாரா, இல்ல ஒரு உதவிக்காரரா இருந்தாரா, இல்ல எப்படி இருந்தாரு, என்ன போஸ்டிங் இருந்தா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பைபிள்ல வந்து அந்த பதிவெல்லாம் இல்ல. மொத்தத்துல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிலிப்பி சபையில இருந்திருக்காரு. உடனே என்ன பண்றாங்க, இவரை வந்து எல்லாருமே சபையா சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நாங்க கொடுக்குற இந்த உதவியை கொண்டு போய் நீங்க அப்படி என்ன பண்ணுங்க, பவுல்ட்டு கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இவரை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பிலிப்பி பட்டணத்துல இருந்து இப்ப என்ன பண்ணணும்னா ரோமுக்கு அங்க போகணும்.
இங்கிருந்து அங்க எவ்வளவு தூரமா இருக்குன்னு நாம் பார்க்கும்போது எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? பிலிப்பு சபையிலிருந்து ரோமுக்கு 1200 கிலோமீட்டர். எப்படி போயிருப்பார் அந்த மனுஷன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? இன்னைக்கு நமக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி வசதி இருந்துச்சா? தார் ரோடு இருந்துச்சா? கார் இருந்ததா? பைக் இருந்ததா? ட்ரெயினா? ஒரு விமானமா? எப்படி அந்த 1200 கிலோமீட்டர் தூரத்தான் கடந்து போயிருப்பார்? எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும்? நம்ம 2 கொரிந்தியர்லையும் கூட நாம பவுல் பட்ட பாடுகளை வாசிக்கிறோம் இல்லைங்களா? 11ஆம் அதிகாரத்துல வாசிப்போம் இல்லையா? என்னென்ன மோசங்கள்ல நான் சிக்கணும்னு சொல்லிட்டு பவுலங்க என்ன பண்ணுவார்? தொடர்ந்து ஒவ்வொரு மோசமா சொல்லிட்டு வருவார். அது மாதிரி இவரும் எப்படிதான் போயிருப்பார். எத்தனை பாடுகள் பட்டு அந்த கொடுக்குற அந்த பொருள் உதவிய, பண உதவியை கொண்டு போய் பவுல்கிட்ட சேர்த்துறதுக்கு எவ்வளவு அங்க பிரயாசப்பட்டிருப்பார். இப்ப இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்குது பாத்தீங்களா? அந்த காலத்துல ஏதாவது வசதி உண்டா? சரி, ஒரு நாளைக்கு அதிகபட்சமா நடந்தா எவ்வளவு கிலோமீட்டர் நடக்க முடியும்? ஒரு 25 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர் நடக்க முடியுங்களா? அதுக்கு மேல நடக்க முடியுமா? அதுக்கு மேல நடக்க முடியாது. இரவு வந்துடும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. ஏதோ ஒரு பக்கம் தங்கிதான் ஆகணும். அடுத்த நாள் என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுத்துட்டு போயாகணும். அப்படி போனா எத்தனை நாள் ஆயிருக்கு? ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆயிருக்குமா? ரெண்டு மாசத்துல அந்த பொருளையும் பாதுகாத்துட்டு, இவரையும் பாதுகாத்துட்டு, உடம்பையும் பாதுகாத்துட்டு எப்படி டிராவல் பண்ணி போயிருக்கணும்? ஏன்னா இவருக்கு வேற வசதி வாய்ப்பு அதிகமா இருந்திருக்காது. ஏன்னா இவங்களுமே ரொம்ப எப்படி இருந்தாங்க? கொடிய தரித்தனம் உடையவர்களா இருந்தாலும் சொல்லி பாக்குறோம். அந்த பொருளை கொண்டு போய் இவருக்கு கொண்டு போகும்போது இவர் தனக்காக செலவு பண்ணியிருப்பாரா? யோசனை பண்ணி பார்த்தோம்னா தனக்காக என்ன பண்ணிருக்க மாட்டாரு. கண்டிப்பா நிச்சயம் என்ன பண்ணிருக்க மாட்டாரு. இவருடைய தேவைகள் அங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாருன்னா பூர்த்தி செஞ்சிருக்க மாட்டார். எப்படியாவது அடிச்சு பிடிச்சு என்ன பண்ணணும்? நாம கொண்டு போய் இவர்கள் கொடுத்தது என்ன பண்ணணும்? பவுல்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டு போய் சேர்த்திருப்பார் இல்லைங்களா? ஆனா அந்த அளவுக்கு அவர் எப்படி அங்க போனான்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு வைராக்கி இருந்ததுனால என்ன பண்ணிக்கிறாரு? கொண்டு போய் அங்க அந்த பொருளை கொண்டு போய் பவுலுக்கிட்ட சேர்த்தினாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா கொண்டு போறது என்ன? தர்ம பணம். எல்லாருமே கொடுக்குற அந்த தர்ம பணத்தை எவ்வளவு கொண்டு போய் அங்க எவ்வளவு பத்திரமா சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு அங்க பத்திரமா சேர்த்திருப்பாருன்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். சரி, இந்த ஊழியத்துக்கு இவங்களை அந்த சபை அனுப்புனாங்கன்னா இவர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருந்திருக்க வேணும்? பவுலுக்கு எப்படி பிரியமானவரா இருந்திருக்க வேணும்னு சொல்லி பார்க்கும்போது இவரை குறிச்சு நாம வாசிக்கும் போது வேதத்திலேயே பார்க்கும்போது ஒரு 5-6 வசனங்கள் தான் இருக்கு. அதுக்கு மேல வசனங்கள் இல்ல. நாம அந்த வசனங்களை நாம வாசிக்கலாம் பாருங்க. இப்ப எப்ராபிர தீத்து இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா ரோமுக்கு அங்க கடந்து போயிட்டார். அங்க கடந்து போனதுமே அங்க பவுல் இவரை பத்தி சொல்றாரு பாருங்க. நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று பவுல் இவரை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. என் சகோதரன். என் சகோதரனா கிறிஸ்துவுக்குள்ள என்ன? அவர் எனக்கு சகோதரன், உடன் வேலையால், உடன் சேவகன் அப்படின்னு சொன்னா இந்த எப்ராபிரதீத்து பவுல் கிட்ட எப்படி அவர் நடந்திருக்க வேண்டும்? எப்படி அந்த ஊழியத்துல வாஞ்சியா அவர் ஈடுபட்டு இருக்க வேண்டும்? அப்படி இருந்ததுனாலதான் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்கும்போது பவுல் இந்த வாரத்துல என் சகோதரன் அப்படின்ட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி நாம பாக்குறோம். இப்ப பாருங்க, போன இடத்துல வியாதிப்படுறாருங்க. எப்பாபிரதீத்துக்கு அங்க வியாதி வந்துருது. நாம அந்த வசனத்துல நாம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 26 நாம வாசிக்கலாம் 29 வசனங்கள் வரை. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அந்த இடத்துல போனது என்னாச்சுன்னா இவருக்கு வியாதி வந்துருச்சு. வியாதி எப்படி வந்திருக்குன்னு நாம பார்க்கும்போது இவர் ஒரு வேளை 2 மாசம் கடந்து போனார் இல்லைங்களா? சரியான தூக்கம் இருந்திருக்காது, சரியான அலைச்சலா இருந்திருக்கும். அதன் காரணமாக கூட இவருக்கு வியாதி வந்திருக்கலாம்.
இப்ப ரசல் பிரதர் வந்து ரீபிரிண்ட்ல பதிவு பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த டைம்ல அந்த ரோம்ல வந்து மலேரியா காய்ச்சல் மாதிரி ஒரு காய்ச்சல் பரவிட்டு இருந்த காலம் அது. அதனால வந்து இவர் ரொம்ப டயர்ட்ல போனதுனால அந்த காய்ச்சல் உடனடி என்ன பண்ணிருக்கும்னா இவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். அதனால அவர் வந்து நோயுற்று இருப்பாருன்னு சொல்லிட்டு ரசல் பிரதர் அங்க பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். அடுத்த வசனம் வாசிங்க. 27ஆம் வசனம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ம். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க பவுலு. வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். ஏன்னா அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா என்ன என்னன்னா ஏன்னா இவரை தேடிட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்காரு. எப்ப பவுலை தேடித்தான் வந்திருக்காரு. இங்க வந்து எதுவும் நடந்ததுன்னா பவுல் கிட்ட தேடி போய் இந்த மாதிரி ஊழியம் செய்ய போய் இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதனால என்ன பண்றாருன்னா தேவன் எனக்கு அந்த வார்த்தை எனக்கு அது மேல வரவிடலின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தை வந்து அங்க சொல்றாருன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்த வசனம் 28ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். இப்ப நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட என்ன பண்றேன், நீங்க வந்து என்ன பண்ணீங்க, பொருளுதவி எல்லாம் கொடுத்து எங்கிட்ட அனுப்பி வச்சு அதை கொடுத்துட்டு எனக்கு ஊழியம் பண்ண கொஞ்ச நாள் ஊழியம் பண்ண அனுப்பி வச்சீங்க. ஆனா நான் இப்ப என்ன பண்றேன், நீங்க வந்து இந்த விஷயத்த கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்றேன், நான் வந்து கூட வச்சுக்காம உங்ககிட்டயே நான் என்ன பண்றேன், எப்பாபிரதீத்துவை திருப்பி அனுப்புறேன்னு சொல்லிட்டு பவுல் வந்து இந்த இடத்துல அங்க திருப்பி அவரை வந்து அங்க அனுப்புறாரு. சரி, இவரை குறிச்சு அங்க பவுல் மடி திரும்ப சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்துல எந்த அளவுக்கு இவர் ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. நம்ம வாசிக்கலாம். அடுத்த வசனம் 30ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். மரணத்துக்கு சமீபமா இருந்தார். எதனால அவருக்கு மரணம் வந்துச்சு, சமீபம் இருந்தான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வசனம் உங்களுக்கு தெளிவா புரியுதா? இன்னொரு வாசிங்க, இல்லைன்னா திருவிவிலியம் வாசிங்க. அதுல ஒன்னும் தெளிவா இருக்கும் பாருங்க எதனால அப்படி ஆச்சு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பொறுமையா வாசிங்க ஒவ்வொரு வார்த்தையா. ஏனெனில் நீங்கள் எனக்கு ஊழியம் புரிய இயலாமல் போன குறையை நீங்க வந்து பொருளுதவி என்னதான் செய்யலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா உங்களால அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கொண்டு வந்து உங்களால கொடுக்க முடியாது. அப்படி அடுத்தது நீக்க அவர் தம் உயிரையை இழக்க துணிந்தார். யாரு? எப்பாபிரதீத்து. இதை கொடுக்கறதுக்கு யார உயிரை இழக்க துணிந்தார்? எப்பாபிரதீத்து என்ன பண்ணாரு, உயிரையே துச்சமா வச்சு என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு தூரம் வந்து அதை கொண்டு வந்திருக்கார். தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவுக்காக அவர் செயலாற்றிய காரணத்தினால்தான் இவ்வாறு அவர் சாகும் நிலைக்கு ஆளானார். யாருக்கு ஊழியம் செய்ய பார்த்தாரு? கிறிஸ்துவுக்காக இந்த ஊழியம் செய்யறதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு சாகர நிலைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஊழியம் பண்றாரு. அங்க தெளிவா இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ சுருக்கமா பார்த்தோம்னா பிலிப்பி சபை இருக்குது. பிலிப்பி சபையில இருக்காரு. பவுல் வந்து ரோம் சிறையில் இருக்காரு. ரோம் சிறையில் இருக்கும்போது அவர் வந்து வெளியில போக முடியாது. அவர் உதவி செய்யறதுக்கு இங்க இருந்து பொருளுதவி வந்து இவங்க கருத்திர முறையோட என்ன பண்றாங்கன்னா பொருளுதவி அனுப்புறாங்க. அதை கொண்டு போறது எப்பாபிரதீத்து அங்க கொண்டு போறாரு. கொண்டு போற வழியில இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகும்போது அவருக்கு அங்க பார்க்கும்போது வியாதி வந்தது. அந்த வியாதி எதனால வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக ஊழியம் செஞ்ச நிமித்தமாக அவங்க என்ன பண்றாருன்னா திரும்ப என்ன பண்றாருன்னா இவருக்கு வியாதி வந்ததுனால இந்த பிலிப்பி சபையை ரொம்ப துயரப்பட்டதுனால என்ன பண்றாங்கன்னா, எனக்கு நீ ஊழியம் பண்றத விட நீ என்ன பண்ண, திரும்ப பிலிப்பி சபைக்கே நீ போயிட்டு சொல்லிட்டு பவுல் வந்து அங்க எப்பாபிரதீத்து வந்து அனுப்பி வைக்கிறார். இதுதான் இதனுடைய ஸ்டோரியுடைய இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம். இதுங்கிறது நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத ஒரு 5 காரியங்கள் நாம் என்ன
பிலிப்பி சபையை குறித்து ஒரு 2 காரியங்கள் பார்த்து அந்த சகோதரனை குறித்து நம்ம 3 காரியங்கள் தான் பார்க்கலாம். முதல் காரியம் பார்க்கும்போது பிலிப்பி சபை அவங்க எப்படி கொடுத்தாங்க சொல்லி பார்க்கும்போது மிகுந்த துன்பத்தின் மத்தியிலும் சந்தோஷமாய் கொடுத்தார்கள். கொடுத்தாங்களா இல்லைங்க? 2 கொரிந்தியர் 8:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சந்தோஷத்தினாலே பரிபூர்ண கொடுத்து அவ்வளவு தரிசனம் இருந்தும் அவங்க எப்படி கொடுத்தாங்களாமா? அவங்களுக்கு எப்படி இருந்துச்சாங்க மனசு? பரிபூர்ண சந்தோஷத்துல என்ன பண்ணிக்கிறாங்க? இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா? யாருக்காவது நம்ம மேல தேவன் எவ்வளவு ஒரு இரக்கம் காட்டியிருக்காரு. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எடுத்துட்டோம்னா அந்த பூமியில எப்படி இருக்குது? தேவன் நமக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கார், ஒரு நல்ல வேலை, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுலாம் ஹை கிளாஸ் ஃபுட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஃபேன் காத்து, நைட்ல தூங்குறதுக்கு ஏசி காத்து. தேவன் நம்மளை எவ்வளவு தரிமா வச்சிருக்கார். அந்த தரித்திரமுடையவர்களே வந்து அந்த நிலையில இருந்து கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் போது தேவன் வந்து நம்மளை இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு. நாம எந்த அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருக்கிறோம். அவங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எடுத்துக்கோங்க. அதாவது எவ்வளவு ஒரு தரித்திரம் இருந்துச்சுன்னா இந்த காலத்துல ரேஷன் பார்த்தீங்களா, ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோ போடுவாங்கன்னா 18 கிலோ தான் போடுவாங்க. அது ஒரு குடும்பத்துக்கு வாங்கிட்டு போனா ஒரு மாசத்துக்கு 2 வேளை சாப்பிட்டா ஒரு மாசத்துக்கு தான் வரும். ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணிட்டு தரித்திரம் இருந்தா 2 வேளை சாப்பிடுவாங்க. ஒரு வேளை சாப்பிட முடியாது. சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு மாசத்துக்கு அரிசி வராது. அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பவுலுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேளை சாப்பிட்டு அந்த ஒரு வேளை சாப்பிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? பவுலுக்கு அங்க கொடுத்து உதவிப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க மனசு இருந்தது. இது எல்லாமே பார்க்கும்போது எப்படிதான் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி கொடுத்தாங்களாமா? பரிபூரண சந்தோஷத்தோட கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை நமக்கு இருந்தா கிறிஸ்துவ நினைக்குமா? இவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்ததுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்றோம்? ஒரு சில செலவுகள் இயேசு கிறிஸ்துவுக்கோ அந்த சபைக்கோ மற்ற சகோதரர்களுக்கோ நம்ம செய்யும் போது என்ன பண்றோம்னா பயங்கரமா யோசனை பண்றோம். நம்ம சுயநல முன்னேற்றத்துல வந்துருது. ஒரு 1000 ரூபாய் தான் நாளைக்கு நம்ம செலவுக்கு அப்படின்னு நம்ம செலவு பண்றோம். ஆனா அவங்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க மனங்களை எடுத்துருக்கோம். அந்த ஒரு வார்த்தை தான் அந்த கொடிய தரிசனம் எந்த அளவுக்கு அந்த பவுல் காலத்துல எந்த அளவுக்கு பவுல் மேலையும் இயேசு கிறிஸ்து மேலையும் எவ்வளவு வாஞ்சியா பாருங்க. இன்னைக்கு நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் கொடுத்தும் நம்மளால செய்ய முடியுதான்னு பார்த்தா பல நேரங்கள்ல என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. சில நேரங்கள்ல தான் என்ன பண்ண முடியுது, ஏதோ நம்ம அள்ளி கொடுக்கறது இல்ல, நம்ம என்ன பண்றோம்னா கிள்ளி தான் கொடுக்குறோம். இதுதான உண்மை. ஆனா தேவன் என்ன செஞ்சா பிரியப்படுவாருன்னு நம்ம வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் எதுனாலதான் பிரியமா இருக்கார்? தானம் தர்மம் பண்ண மறவாதிருங்கள். இதனாலதான் என்ன பண்றார்? தேவன் பிரியமா இருக்கு. இந்த மாதிரி பலியில நீங்க செய்யுங்க, நமக்கு இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் கொடுத்தது, நம்ம இந்த மாதிரி காரியங்கள் செய்யறது நம்மளுக்கு இப்படி வச்சிருக்கார். நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு நம்ம சகோதரர்களுக்கு என்ன பண்ணணும்? முடியாதவங்களுக்கு நாம இந்த மாதிரி தான தர்ம காரியங்களை நாம செய்யணும். உதாரணமா தான் என்ன பண்ணிருக்காரு? பிலிப்பி சபையை நமக்கு இன்னைக்கு தேவன் காட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்னைக்கு பாருங்க, எல்லா சபையை விட அவளே சொல்றாரு பாத்தீங்களா, எல்லா சபையை விட பிலிப்பி சபையில என்னாச்சு? முன்னுதாரணமா இருந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரி நம்முடைய சபை இந்த மாதிரி காரியங்கள்லாம் முன்னுதாரணமா இருக்கா அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணணும்? நமக்கு நாமே அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். இது முதல் காரியம். 2வது பிலிப்பி சபையை குறித்து பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 2வது காரியம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு செய்யறோம்னு சொல்லி செஞ்சாங்க.
அனுசரித்து செய்யறோம்னு சொல்லி எந்த காரியத்தையும் அவங்க செய்யல. நம்ம வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முன்பு யார் கொடுத்தாங்க? கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் சொல்றாங்க. திருவுவிலை வாசிகள் இன்னும் தெளிவா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:5. நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். முதல்ல யாருக்கு தான் அர்ப்பணிச்சாங்க? கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிச்சாங்க. எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு செய்யறவங்க என்ன பண்ணாங்க? எல்லா காரியத்தையும் நாங்க அந்த பிடிப்பு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நாம் ஊழியர்கள் செய்கிறோம். நாம் செய்யற காரியங்கள் எல்லாமே நாம் யாருக்குத்தான் செய்யறோம் சொல்லி நினைச்சு செய்யணும். கிறிஸ்துவுக்கு தான் நாம் செய்யறோம். நாம் எந்த காரியம் செஞ்சாலும், நம்ம ஒரு ஊழியம் செஞ்சாலும், சகோதரத்தை உதவி பண்ணாலும் நம்ம யாருக்கு செய்யறதா அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு நான் செய்யறேன். அந்த சகோதரிக்கு நான் என்ன பண்ணல? உதவி பண்ணுங்க. நான் யாரு செய்யறேன்? கிறிஸ்துவுக்கு செய்யறேன். அப்படி நினைச்சு செஞ்சோம்னா நமக்குள்ள சஞ்சலம் வருமா? சஞ்சலம் ஒரு நாள் வராது. நமக்குள்ள அப்படி செய்யும் போது என்ன வரும்னா சமாதானம் தான் என்ன பண்ணும் நமக்குள்ள வரும் சொல்லி நாம பார்க்கிறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். செய்யற உதவி பெருசோ சிறுசோ கொஞ்சமோ அதிகமோ அது முக்கியம் இல்லை. நீங்க செய்யற காரியங்கள் எப்படி செய்யுங்க? கொஞ்சமா செஞ்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க? மனசு பூர்வமா செய்யுங்க சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம்னா அவங்க செஞ்சாங்க, நம்மளும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி காரியங்களை நாம பிலிப்பி சபையை மாதிரி நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இது 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த சகோதரனை குறிச்சு பார்க்கும்போது, எப்பாபிரோ தீத்துவை குறித்து பார்க்கும்போது 3வது காரியம் சொல்லி பார்க்கும்போது, இவர் பாடுகள் மத்தியில் தான் ஊழியம் சொல்லி அந்த ஊழியத்தை என்ன பண்ணாருன்னா அங்க சரியா செஞ்சாரா இல்லையா? எத்தனை பாடுகள், இடரல்கள், உபத்திரவங்கள் எல்லாத்தையும் தாண்டிதான் என்ன பண்ணிருக்கோம்? அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கீங்கன்னா தூரம் பார்க்கும்போது எவ்வளவுனா அவ்வளவு தூரம். இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல நமக்கு பாடுகள் அவசியமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பாடுகள் மிக 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 அவசியம். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் என்ன பண்ணாங்க? பாடுகள் பட்டுதான் ஊழியத்தை என்ன பண்ணாங்க? கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. அவங்களை பின்பற்றக்கூடிய நாமளும் நமக்கும் என்னதான் வரும்? பாடுகள் உபத்திரவம் பூமியில வரும். பாடுபடுறது கூட மற்ற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் என்ன பண்ணணும்னா கிடைக்கும் சொல்லி நாம பார்க்கிறோம். அது வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யாருக்கு அருளப்பட்டிருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு பாக்கியம் அருளப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் என்ன பண்ணாது? இது கிடைக்காது.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17, 18. ரோமர் 8, 17, 18. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவரோட கூட பாடுபட்டால் அப்படி அப்படியே ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். காலத்து பாடுகள் இன்னொரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை என்று நான் எண்ணுகிறேன் சொல்லிட்டு அங்க பவுல் சொல்றார். இது வந்து 3வது காரியம். 4வது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எப்பாப்பிரோசை பார்க்கும்போது அந்த ஊழியத்தை அவர் எப்படி செஞ்சாருன்னா உண்மையும் உத்தமமாக செஞ்சார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி அவரது ஊழியத்தை அவர் பர்ஃபெக்டா பண்ணதுனாலதான் தேவன் என்ன பண்ணாருன்னா அவர் என்ன பண்ணார், உயிர் பிழைக்க வைத்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் படுகிற பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அங்க இப்பறதுக்கு என்ன பண்ணார், உயிரோட அங்க இருக்கணும். அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுவார் தேவன், தேவனுக்கும் அந்த ஊழியத்துக்கு உண்மையா இருக்கும்போது தேவனுக்கு நமக்கு நன்மையான காரியங்களை இப்ப மாத்திரம் இல்லை பின்னாடி என்ன பண்ணுவார், நமக்கு அந்த காரியங்களை செய்வார் சொல்லிட்டு நாம நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். இப்ப நீதிமொழிகள் 12:22 கூட வாசிக்க. நீதிமொழிகள் 12:22. 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யாருக்குதான் பிரியம் தேவன் மேல? உண்மையாய் நடக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு கர்த்தருக்கு அருவருப்பு. அது ஒரு வார்த்தை பாருங்க. பொய் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம தேவன் முன்னாடி அருவருப்பா இருக்குது. இந்த உலகத்துலதான் என்ன பண்றாங்க, பொய், புரட்டு, மற்றவங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா தேவனை அறிந்த உண்மையான பிள்ளைகள் இந்த மாதிரி காரியம் கட் பண்ணக்கூடாது. பொய்ங்கிற வார்த்தை என்ன கூடாது, சகோதரத்துக்குள்ள இருக்கவே கூடாது, பேசவும் கூடாது. சொல்றது பாதி வசத்துல வாசிக்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் சொல்லிட்டு அங்க வசனத்துல நாம வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே எப்படித்தான் இருக்கணும், ஊழியத்திலும் சரி சகோதரத்திலும் சரி எப்பவுமே எப்படி இருக்கணும், உண்மை நிலைமையும் உண்மை தன்மையோடு தான் இருக்கணும்னா இருப்பேன் சொல்லிட்டு தான் நாம இந்த 4வது பாயிண்ட்ல நாம பார்க்கக்கூடிய காரியமா இருக்கு. அடுத்தது 5வது காரியத்தை பார்க்கும்போது தேவன் தரும் அனுபவங்கள் நம்முடைய உயர்ந்த நன்மைக்காகவே புரிஞ்சு தன்னோட ஊழியத்தை தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்க பிரியமா வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த எப்பாப்பிரோவை செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அவர் மரணத்தினுடைய விளிம்புக்கே போயிட்டார். அப்படி அவர் போனவரை தேவன் என்ன பண்ணார், அவருடைய உண்மை உத்தமத்தை பார்த்து மீட்டு உள்ள கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரும்போது அவருடைய வாழ்க்கையில பின்னாட்கள்ல அவர் செஞ்ச ஊழியம் எவ்வளவு தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கும். வசனத்துல இல்ல, நம்ம இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம கணிச்சு பார்க்கலாம் இல்லையா, பின்னாட்கள்ல எவ்வளவு ஒரு ஊழியம் பண்ணியிருப்பார், எவ்வளவு ஒரு தேவனுக்கு பிரியம், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பிரியமா நடந்திருப்பார். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியில நாம் இருக்கும் நாட்கள் வரை நமக்கும் சில அனுபவங்கள் வந்துட்டேதான் இருக்கும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும், பாடுகளும் வரும், உபத்திரம் வரும், எல்லா காரியமும் நமக்கு என்ன வரும், நம்ம கடந்து போயிட்டேதான் இருக்கு. நம்மளும் என்ன பண்ண வேண்டியதான் இருக்கோம், கடந்து போயிட்டேதான் இருக்குது. அப்படி நம்ம கடந்து போகும்போது நமக்கு ஒரே ஒரு சிந்தை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கடந்து போயிடுவோம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நாம எதை பத்தி கலக்கப்படுவோமா? எல்லாமே எப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. நமக்குள்ள மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நாம எதை பத்தி கலங்க மாட்டோம். பாடு வந்தாலும் கலங்க மாட்டோம், உபத்திரம் வந்தாலும் கலங்க மாட்டோம், நன்மை வந்தாலும் கலங்க மாட்டோம், தீமை வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம கலங்க மாட்டோம். தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணுவோம், போயிட்டே இருக்கும். இந்த ஒரு விசுவாச ஓட்டத்தை நம்ம எப்படி தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், இதே விசுவாசத்தோட நாம இந்த ஊழியத்துல நாம தொடர்ந்து ஓட வேண்டும். கடைசியாக ஒரு சில வசனங்களை வாசி இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2 5 வசனங்கள் வரை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2 5 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு முள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். செய்கிற காரியங்கள் எப்படி இருக்க வேணும்னா என்ன பண்ணிடாதீங்க, பாதி நாளாவது வீண் பெருமையில் என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாழ்மையா செய்யுங்க. ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, மேன்மையானவர்களை எண்ணி இந்த ஒரு ஊழியத்தை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் பிறனுக்கானவரையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. ஒரு சிறிய பாடம் தான். இந்த பாடத்துல தேவன்